Welcome to Vaithyan the Chemist. Discover the wonders of chemistry with me. Hi friends, எப்படி இருக்கீங்க? Welcome all. இந்த வீடியோல நம்ம 12th கெமிஸ்ட்ரியில உள்ள ஒரு குறிப்பிட்ட நேம் ரியாக்ஷனை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன். எக்ஸாம்ல அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதுல நிறைய கான்செப்ட் இன்வால்வ் ஆகிறதுனால அதை பேஸ் பண்ணி நிறைய ரீசனிங் கொஸ்டின் கூட அடிக்கடி கேட்பாங்க. என்ன நேம் ரியாக்ஷன்னா வில்லியம்சன்ஸ் சிந்தசிஸ், குறிப்பா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் சொல்லலாம். நம்ம பார்க்க போற டாபிக் இன்னைக்கு வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ். டைரக்டா டாபிக் உள்ள போயிடலாம். சரி, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்னா என்ன? ஒரு அல்கைல் ஹாலைடு when reacted to sodium or potassium alkoxide, sodium alkoxide or potassium alkoxide, எது எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். It will give ether. This reaction is normally known as Williamson ether synthesis. சரி, இது நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முலா பார்த்துடலாமா? alkyl halide. alkyl halide ஒரு alkyl group attached with a halogen atom. இங்க the halogen may be fluorine, bromine, iodine. யூசுவலா fluorine அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா fluoro compounds are highly reactive. அந்த fluoro compounds prepare பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும், அதனால அந்த compounds அவாய்ட் பண்ணுவோம். பிளஸ் சோடியம் அல்காக்சைடு. உங்களுக்கு ஆல்கஹால் ஃபார்முலா தெரியும், ROH. அந்த ROHல Hக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் ஆயிருந்துச்சுன்னா அது சோடியம் அல்காக்சைடு. K ரீப்ளேஸ் ஆயிருந்துச்சுன்னா அது என்னது? பொட்டாசியம் அல்காக்சைடு. என்னோட கன்வீனியன்ட்டுக்காண்டி நான் சோடியம் அல்காக்சைட இப்படி எடுத்துக்கிறேன். ROH இருக்கும், Hக்கு பதிலா என்ன இருக்கு? Na இருக்கு. ரைட்டுங்களா? இங்க பாருங்க, NaX ரிமூவ் ஆயிடும். ப்ராடக்ட் ஈஸியா இருக்கலாம். ROR பிளஸ் NaX. நான் இங்க அல்கைல் குரூப் டிஃபரெண்டா எடுத்துக்கிட்டேன்னு வச்சேன், எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? மிக்ஸ்டு ஈத்தர் கிடைக்கும். ரைட்டுங்களா? இந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். திஸ் ஈத்தர். சரி, இந்த மெத்தட் மூலமா டைமெத்தில் ஈத்தர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பாருங்க. டைமெத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்லும்போது நான் இங்க ரெண்டு ஆல்கைல் குரூப் மெத்தில் குரூப்பா எடுத்துக்க வேண்டியதான். எக்ஸ் பதிலா ஏதர் குளோரின் ஆர் புரோமின் எடுத்துக்கலாம். பாருங்க, மெத்தில் குளோரைடு ஆர் குளோரோமீத்தேன் react with sodium methoxide. It will form NaCl will be removed. Main product will be CH3O CH3. Dimethyl ether. Dimethyl ether. IBS name என்ன வரும்? methoxy methane. சப்போஸ் இதே மெத்தட்ல நான் எனக்கு டயத்தில் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணணும். டயத்தில் ஈத்தர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ரெண்டு அல்கைல் குரூப்புக்கு பதிலா நம்ம எத்தில் குரூப்பா எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? இந்த ரெண்டு அல்கைல் குரூப் என்ன எடுத்துக்கணும்? எத்தில் குரூப்பா எடுத்துக்கணும். இங்க பாருங்க, C2H5Br எடுத்துட்டேன், பிளஸ் NaOC2H5 சோடியம் ஈத்தாக்சைடு எடுத்துட்டேன். இது குளோரோமீத்தேன், சோடியம் ஈத்தாக்சைடு. You get methoxymethane. This one bromoethane, sodium ethoxide. They will give NaBr. சிம்பிள் ஈத்தர் தயாரிக்கிறதுக்கு ரெண்டு சைடுமே சிமிலர் குரூப் எடுத்துட்டா நமக்கு சிம்பிள் ஈத்தர் கிடைக்கும். மிக்சர் ஈத்தர் வேணும்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பக்கம் ஒரு குரூப், இன்னொரு பக்கம் என்ன குரூப் தேவையோ அந்த குரூப் எடுத்துக்கலாம். இப்ப நாம டிஸ்கஸ் பண்றது ஏதோ மெத்தில் குரூப் இருக்கணும், இல்ல பிரைமரி குரூப்ஸ் இருந்துச்சுன்னா இது நார்மலா ஓகே, இட் ஒர்க்ஸ் வெல், நல்லாவே நான் ஒர்க் ஆகும். இப்போ நான் பர்டிகுலரா எனக்கு எத்தில் மெத்தில் ஈத்தர் தயாரிக்கணும்னு வச்சேங்க. எத்தில் மெத்தில் ஈத்தர் பாருங்க, மெத்தில் குரூப் எடுத்துக்கலாம் ஹாலஜனோட, பிளஸ் அல்காக்சைடா எத்தில் குரூப் எடுத்துக்கிறேன். பாருங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? NaBr ரிமூவ் ஆயிடுமா? NaBr ரிமூவ் ஆச்சுன்னா ப்ராடக்ட் will be
CH3O C2H5 ரைட்டா. இது இன்னும் என்ன வரும்? மீத்தாக்சி ஈத்தேன் இல்ல எத்தில் மெத்தில் ஈத்தர். மீத்தாக்சி ஈத்தேன். இந்த ஈத்தர் உங்களுக்கு தெரியும், டயத்தில் ஈத்தர். அப்படி இல்லைன்னா இது என்னது? ஈத்தாக்சி ஈத்தேன். மெத்தில் ஈத்தரை ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல எப்படி இந்த குரூப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ப்ராடக்ட் அதே தான் கிடைக்கும், நோ ப்ராப்ளம். பாருங்க, எத்தில் புரோமைடு புரோமோஈத்தேன் பிளஸ் sodium methoxide, product will be the same. Same product கிடைக்கும். மீத்தாக்சி ஈத்தேன் நேமிங் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சின்ன அல்கைல் குரூப்பை ஆக்சிஜனோட சேர்த்து அல்காக்சின்னு சொல்லணும். பெரிய அல்கைல் குரூப்ல நேம என் பண்ணணும், அல்கேன். அப்ப இது நேமும் என்னதான்? மீத்தாக்சி ஈத்தேன். இங்கெல்லாம் அல்கைல் குரூப் பாருங்க, சிமிலர் குரூப் இருக்கறனால பிரச்சனை இல்லை. மீத்தாக்சி மீத்தேன், ஈத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு நேம் சொல்லிக்கலாம். ரைட்டா? இப்ப இந்த ப்ரிப்பரேஷன்ல இதுவரையில உங்களுக்கு ஓரளவு ஒரு கிளாரிட்டி இருக்கா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட்டா? நல்லா பார்த்துங்க. இது ஒரு alkyl halide, sodium alkoxide, they combine to form ether, that is called Williamson synthesis. டைமெத்தில் ஈத்தர் தயாரிக்கணும் இல்ல மீத்தாக்சி மீத்தேன் என்னன்னா உங்களுக்கு ரெண்டுமே மெத்தில் குரூப்பா எடுத்துங்க. இதே டயத்தில் இருந்தா ரெண்டுமே எத்தில் குரூப்பா எடுத்துங்க. ஒரு எத்தில் மெத்தில் மிக்ஸ் பண்ணணும், மிக்ஸ் பண்ணி வேணும் உங்களுக்கு அப்படின்றப்போ என்ன பண்ணலாம்? நீங்க எதை வேணாலும் ஹாலைடா எடுத்துக்கலாம், எதை வேணாலும் அல்காக்சைடு எடுத்துக்கலாம். யூ கெட் தி சேம் ப்ராடக்ட். ஏன் ஸ்பெசிபிக்கா இதை சொல்றீங்க சார்? இப்படி எல்லாம் எடுத்துட்டா ப்ராடக்ட் தானே வரப்போகுது, ஏன் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இதுல விஷயம் இருக்கு. இந்த செகண்டரி இல்ல டெர்ஷரி இன்வால்வ் ஆகுது அப்படின்றப்போ அங்க நம்ம கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும் ரியாக்டன்ஸை. அப்பதான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ராடக்ட் கிடைக்கும். இல்லைன்னா எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ராடக்ட் என்ன ஆகுது? கிடைக்காது. அதனால இங்க நம்ம பார்த்து அதை சூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? யூஸ்வலா இந்த these reaction occur by SN2 mechanism. இத நோட் பண்ணி வச்சுங்க, எங்கேயாச்சும் 1 மார்க்ல கேட்கலாம். இது என்ன மெக்கானிசம்? SN2 மெக்கானிசம். ரைட்டுங்களா? இது ஆக்சுவலா என்ன? this alkoxide it acts as a nucleophile. இந்த நியூக்ளியோஃபைல் இதுல அட்டாக் ஏற்படுத்தி ஹாலைடு எலிமினேட் ஆகும். ரைட்டா? SN2 மெக்கானிசம். இது SN2 மெக்கானிசம் நம்ம ஏற்கனவே தெரியும், அது சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா போக தேவையில்லை. எக்ஸாம்ல வந்து மெக்கானிசம் எங்கேயும் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு டெர்ஷரி குரூப் இன்வால்வ் ஆகிற ஒரு ஈத்தர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நான் ரியாக்டன்ட் எப்படி ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்றேன்னு பாருங்க. ரைட்டுங்களா? ஒரு டெர்ஷரியும் மெத்தில் குரூப்பும் உள்ள ஈத்தர் வேணும் எனக்கு. மெத்தில் டெர்ஷரி பியூட்டைல் ஈத்தர் நான் தயாரிக்கணும்னு வச்சேங்க. நான் எப்படி கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும்னா, இந்த டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்கு பாருங்க, அதை அல்காக்சைடா தான் எடுத்துக்கணும், அதை ஹாலைடா எடுத்துக்க கூடாது. பாருங்க, இது டெர்ஷரி பியூட்டைல் இன்வால்வ் ஆகிற இந்த பார்ட்டை வந்து நான் வந்து அல்காக்சைடா எடுத்துக்கிறேன். பிளஸ் மெத்தில் குரூப் இன்வால்வ் ஆகிற பார்ட்டை வந்து ஹாலைடா எடுத்துக்கிறேன். இப்ப என்ன ரிமூவ் ஆயிடும்? NABR ரிமூவ் ஆயிடும். எகேட் பிளஸ் NABR. இதுல நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் இந்த பர்டிகுலர் ஈத்தர் கிடைக்கும். இதுல IPS நேம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1 2 3 ரெண்டாவது பொசிஷன்ல மீத்தாக்சி இருக்கு, மெத்தில் இருக்கு. அப்ப 2 மீத்தாக்சி, 2 மெத்தில், மெயின் சைடுல 3 கார்பன் ஆட்டம் இருக்கு, புரோப்பேன். இந்த டெர்ஷரிய ஹாலைட் எடுத்துக்கிறேன். பிளஸ் அல்காக்சைடு பார்ட்ட வந்து மெத்தில் குரூப் இன்வால்வ் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன்.
எடுத்துக்கிட்டா எலிமினேட்டர் ரிமூவ் ஆகாது. இங்க சப்ஸ்டிடியூஷனுக்கு பதிலா எலிமினேஷன் ஃபேவர் ஆயிடும். ஏன்னா தி சோடியம் மீத்தாக்சைடு இட் ஆக்ட் அஸ் a strong base. இது ஒரு ஸ்ட்ராங் பேஸா செயல்படும். அப்படின்றப்போ இது என்ன பண்ணும்னா இந்த பிஆரையும் இங்க உள்ள ஹெச் என்ன பண்ணிடும், சேர்த்து ஹெச்பிஆரை ரிமூவ் பண்ணிடும். இது ரெண்டும் ஹெச்பிஆரை ரிமூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன பாண்ட் வந்துடும், டபுள் பாண்ட் வந்துடும். யூ கெட் CH3 C CH3 double bond CH2 plus HBr. இந்த 2-methyl propene கிடைக்கும். எக்ஸாம்பிள் இது கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டும் கொடுத்துட்டு ப்ராடக்ட் சைடுல கொஸ்டின் மார்க் கேட்டிருப்பாங்க. நீங்க கரெக்டா எழுதணும். இதே மாதிரி யூஸ்வலா போயிடக்கூடாது. when it involves a tertiary, பாருங்க இந்த tertiary alkyl group இன்வால்வ் ஆகும்போது ஒரு ஈத்தர்ல நம்ம கேர்ஃபுல்லா ரியாக்டன்ட் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். இந்த அல்காக்சைடை தான் டெர்ஷரியா எடுத்துக்கணும். தி அதர் பார்ட் பிரைமரியா இருக்கலாம், இல்ல ஒரு மெத்தில் குரூப் இன்வால்வ் இருக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணலாம், ஹாலஜனா எடுத்துக்கலாம். எடுத்தாலும் கரெக்டான ப்ராடக்ட் கிடைக்கும். நீ மாத்தி எடுத்துட்டா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன். மாத்தி எடுத்துட்டா உங்களுக்கு when a halide is tertiary in presence of a sodium alkoxide which act as a strong base, குறிப்பா சோடியம் மீத்தாக்சைடு இதெல்லாம் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்றப்போ they favors elimination instead of substitution. இந்த substitution நடக்காத அதுக்கு பதிலா என்ன ஆகும், HBr eliminated, the product will be alkene. எக்ஸாம்பிள் என்ன மாதிரி சப்போஸ் இதை கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டான ப்ராடக்ட் எழுதுங்க. இதை கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கேட்டாங்கன்னா இந்த எலிமினேஷன் HBr எலிமினேட் பண்ணிட்டு 2-methyl propene ப்ராடக்ட் கிடைக்கும். ரைட்டா? இது எதுக்கும் பொருந்தும், செகண்டரிக்கும் பொருந்தும். நான் மெத்தில் ஐசோப்ரோபைல் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப மெத்தில் குரூப் இன்வால்வ் ஆகுது ஐசோப்ரோபைல்ன்றது செகண்டரி குரூப். ரைட்டா? அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த செகண்டரி குரூப் இன்வால்வ் ஆகிறத அல்காக்சைடா எடுத்துக்கணும். பாருங்க பிளஸ் அதர் சைடு மெத்தில் ஹாலைட் எடுத்துங்க. NaBr ரிமூவ் ஆயிடும். யூ கெட் CH3 plus side product will be NaBr. ஈத்தரோட நேம் என்னவா இருக்கும் உங்களுக்கு, 1 2 3 2-methoxy propane. காமன் நேம் மெத்தில் ஐசோப்ரோபைல் ஈத்தர். இந்த அல்காக்சைடு பேர் என்னன்னு தெரியுமா, இந்த அல்காக்சைடு பேர் என்ன வரும், சோடியம் ஐசோப்ரோபாக்சைடு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சோடியம் ஐசோப்ரோபாக்சைடு அப்படின்னு காமன் நேம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி முன்னாடி எடுத்துட்ட அல்காக்சைடு நேம் வந்து சோடியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு. அதோட பேர் நாங்க எழுதல, சோடியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு. ஓகே, இப்போ ஒரு அரைல் குரூப் இன்வால்வ் ஆயிருக்குன்னு வைங்க. ஒரு ஈத்தர்ல ஒரு அரைல் குரூப் இன்வால்வ் ஆயிருக்கு. அது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுக்கும் கேர்ஃபுல்லா ரியாக்டன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஒரு அரைல் குரூப் இன்வால்வ் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். அங்கேயும் இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் கிடைக்காது, ஈத்தர் கிடைக்காது நம்மளுக்கு. இப்போ அனிசோல் தயாரிக்கணும்னு வச்சுங்க. அனிசோல் ஃபார்முலா என்ன வரும், CH5OCH3 அனிசோல். அப்போ நான் வந்து என்னன்னா இந்த ஃபினைல் பார்ட் இருக்கு, இந்த ஃபினைல் பார்ட் வந்து அவங்க அல்காக்சைடுல இருக்க மாதிரி பார்த்துக்கணும். சோடியம் ஃபீனாக்சைடா எடுத்துக்கணும். சோடியம் ஃபீனாக்சைடு பிளஸ் மெத்தில் புரோமைடு. அதுக்கு NaBr ரிமூவ் ஆயிடும். NaBr அனிசோல், காமன் நேம் அனிசோல். ஐபேஸ் நேம் என்ன வரும், மீத்தாக்சி பென்சீன். ஐபேஸ் நேம் வந்து மீத்தாக்சி பென்சீன்.
சப்போஸ் ஃபினிட்டோல் தயாரிக்கணும், இதே தான் ஃபினிட்டோல் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களுக்கு CH5ONA பிளஸ் இங்க எத்தில் புரோமைடு எடுக்கணும், புரோமோஈத்தேன். ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH5OC2H5 பிளஸ் NaBr. ஈத்தாக்சி பென்சீன், அப்படி இல்லைன்னா இது பேர் என்ன? ஃபினிட்டோல். ஃபினிட்டோல் அரோமேட்டிக் ஈத்தர் ஏன் இந்த மாதிரி செலக்டிவா சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நல்லா கவனிங்க. இந்த கேஸ்ல எந்த பாண்ட் பிரேக் ஆகுது? ஆக்சிஜனுக்கும் சோடியத்துக்கு இடையில உள்ள பாண்ட் பிரேக் ஆகுது, which is feasible. அது நடக்கும், இதோ பிரேக் ஆகலாம். வேற நாம ஒரு அரைல் ஹேலைட் எடுத்தோம்னா, அந்த அரைல் ஹேலைட்ல பென்சில் உள்ள கார்பனுக்கு ஹேலஜனுக்கு இடையில உள்ள பாண்டை உடைக்கணும். அந்த பாண்டை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. அது ஏற்கனவே நமக்கு தெரியும். தி CX bond in benzene ring is stabilized due to resonance and it possesses a double bond character. ஏட்டா, the CX bond in benzene possesses double bond character due to resonance. அதனால அது என்ன பண்ண முடியாது? உடைக்க முடியாது, அந்த பாண்டை பிரேக் பண்ண முடியாது. அதனால அந்த இடத்துல என்ன ஆகுது? கரெக்டான ஈத்தர் ஃபார்ம் ஆகாது. சரி, அதுக்குள்ள ஈக்குவேஷன் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு அரைல் ஹேலைடு நம்ம வந்து Br எடுத்துக்கிறேன், பிளஸ் சோடியம் மீத்தாக்சைடு எடுத்துக்கிறேன். இங்க it will not lead to the expected product. expected product கிடைக்காது. ஏன்னா இந்த பாண்டை உடைக்கிறது கஷ்டம், அது உடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ரெசனன்ஸ். இங்க பாருங்க, புரோமோபென்சீன் எடுத்துட்டா இங்க lone pair shift here is double bond, இது O மைனஸா போலாம். Br பிளஸ் மைனஸ். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஷிஃப்ட், இங்க டபுள் பாண்டா வரும், இது O மைனஸ், சாரி இது மைனஸா போகும். மைனஸ். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஷிஃப்ட், இங்க மைனஸ், இங்க பாண்டா வரும், பாண்ட் நெகட்டிவா மாறும். ஃபைனலா இது ரெசனன்ஸ் இன் ஹேலோபென்சீன், குறிப்பாக இங்க புரோமோபென்சீன் எடுத்துட்டேன். ரைட்டா? இங்க பாருங்க, மோஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல மொத்தம் 5 கனானிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்கு. இந்த 5 கனானிக்கல் ஃபார்ம்ஸ்ல ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5. இதுல பாருங்க, 3 ஃபார்ம்ஸ்ல என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்டை உடைக்கிறது கஷ்டம். Because the CX bond in aryl halides possess double bond character. Double bond character due to resonance. அதனால இங்க எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்காது. எக்ஸாம்ல சப்போஸ் இது மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா ப்ராடக்ட் நோ ப்ராடக்ட் வில் பி ஃபார்ம்டு அப்படின்னு ரைட்டா? இதுதான் இந்த வில்லியம்சன் சிந்தசிஸ். ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. கொஸ்டின் நம்ம வந்து இல்லை, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம் இந்த வில்லியம்சன் சிந்தசிஸ் பேஸ் பண்ணி. நீங்கள் இதை தரோவா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். நார்மலாக வாட் இஸ் வில்லியம்சன் சிந்தசிஸ்னா யார் வேணாலும் எழுதிடலாம், அதுக்கு நம்மளுக்கு ஈஸி. ஆனால் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நுணுக்கமான கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. ஒரு பக்கம் செகண்டரியோ டெர்ஷரியோ இருந்துச்சுன்னா, அந்த ஈத்தர் தயாரிக்க சொன்னாங்கன்னா உங்களை செகண்டரியோ டெர்ஷரியோ இருந்துச்சுன்னா அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? நம்ம இந்த செகண்டரியோ இல்லை டெர்ஷரியோ அல்காக்சைடா எடுத்துக்கணும். அது ஒரு பிரைம் கண்டிஷன். அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். சப்போஸ் செகண்டரியோ டெர்ஷரியோ நீங்க வந்து ஹேலைடா எடுத்துக்கும் போது அங்க என்ன ஆகும்?
எலிமினேஷன் நடந்துடும். சப்ஸ்டிடியூஷனுக்கு பதிலாக என்ன நடக்கும்? எலிமினேஷன் நடந்துடும். ரைட்டா? அதே மாதிரி whenever you want to prepare aromatic ether, you take the aryl part as alkoxide. அரைல் பாட்டை அல்காக்சைடு எடுத்துட்டு அதர் பாட்டை என்ன ஆகும்? ஹேலைடு எடுத்துக்கணும். இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்மளால இந்த மெத்தட்ல ரைட்டா டைஃபீனைல் ஈத்தர் தயாரிக்க முடியுமா? இந்த கேள்வி பதில் சொல்ல முடியுமா உங்களால? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. கேன் யூ ப்ரிப்பேர் டைஃபீனைல் ஈத்தர் by Williamson synthesis? Diphenyl ether na phenoxybenzene. IUPAC ல கேட்கலாம். Can you prepare phenoxybenzene by Williamson synthesis? பண்ண முடியுமா? ரெண்டுமே ஃபினைல் பாட்டா இருக்கு. ஹாலைட் ஃபினைல் பாட்டா இருக்கு. அல்காக்சைடும் உங்களுக்கு ஃபினாக்சைடா இருக்கு. அல்காக்சைடுல உள்ள அந்த ஃபினாக்சைடுல உள்ள சோடியம் ஆக்சிஜன் இடையில உள்ள பாண்டை பிரேக் பண்ணிக்கலாம். ஆனா இங்க அரைல் ஹாலைட்ல உள்ள பாண்ட் என்ன ஆகாது? பிரேக் ஆகாது. அதனால என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியாது? we cannot able to prepare diphenyl ether by this method. இதுல நம்மளால என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியாது? டைஃபீனைல் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. டைஃபீனைல் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணனா நீங்க என்ன எடுத்துக்கணும்? ONA plus CCH5 Br இல்ல Cl. இந்த பாண்ட் என்ன ஆகாது? பிரேக் ஆகாது. அப்போ you won't get diphenyl ether by this method. You cannot able to prepare diphenyl ether by this method. கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட்டா? நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் இப்படி நுணுக்கமா படிக்கும்போது தான் உங்களால 1 மார்க் அட்டன் பண்ண முடியும். எம்சிக்யூ குறிப்பா எம்சிக்யூ அட்டன் பண்ண முடியும். அப்புறம் ரீசன் அண்ட் அசெஷன் அட்டன் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி எவ்வளவு ரீசன் அண்ட் அசெஷன் வேணாலும் கேட்கலாம். மாத்தி 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 கேட்கலாம் கான்செப்ட் அப்படியே. அதனால நீங்க கொஞ்சம் தரவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் ஆல் டைப் ஆஃப் கொஸ்டின் that will be asked in the public examination. ஓகே, தரவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா எழுதி பாருங்க, எழுதி பிராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. ரைட்டுங்களா? ஓகே, வேற ஒரு வீடியோல வேற ஒரு புது டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.